நீட்டாக 2 மணி நேரம் படம்னா 2 மணி நேரமும் ஆடியன்ஸை கட்டி போடணும். 1 மணி நேரம் ஃபஸ்ட் ஹாஃப், அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இன்டர்வல், அடுத்து வந்தால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுக்கான ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்த அந்த என்ன சொல்கிறது ஒரு சஸ்பென்ஸை வந்து செகண்ட் ஹாஃபில் ஒன்றா ரிவீல் பண்ணிகிட்டே வருவோமா. அப்படி வரும்போது கிளைமேக்ஸு அப்பா அப்படின்னு ஒரு திருப்தியாக வந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பட்ஜெட் எடுங்க, 50 லட்ச ரூபா எடுங்க, 40 லட்ச ரூபா எடுங்க, 4 கோடியில் எடுங்க, 400 கோடியில் எடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. படம் நம்மளை எங்கேஜ்டாக உட்கார வைக்கணும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி சினிமா பற்றி பேசும்போது ஒரு ஓவரால் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவோம் இல்லையா, பருந்து பார்வை, பறவை பார்வை. அதில் வந்து தமிழ் சினிமாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் சின்ன முதலீட்டு படங்கள், சிறிய முதலீட்டு படங்கள், ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து ஓரளவு வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் நாங்கள் பிரம்மாண்டமாக எடுத்தோம், பெருசாக எடுத்தோன்ற படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. நமக்கு வந்து என்னென்னா, எந்த படமும் தோல்வி அடையக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பமும். அதே நேரத்தில் நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வந்து ஓடுது அப்படிங்கிறது, இதை பற்றி நம்ம ஜெனரலாக பேசியிருக்கோம். சரி, இப்போது இந்த சினிமான்னு எடுத்தாச்சுன்னா நம்ம யாரோ ஒருத்தர், இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே திருநெல்வேலியில் ஏதோ ஒரு இடத்துல நான் ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து சினிமா மேலே ஆர்வம் இருக்குது, இல்லை கோயம்புத்தூர் பக்கத்தில், திருப்பூர் பக்கத்துலையோ, இல்லை காங்கேயமோ, கரூரோ, அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். நான் சென்னை தெரியும், ஆனால் சினிமா உலகத்துக்குள்ளே நான் வந்ததில்லை. அப்படிங்கிற இடத்துல நான் வந்து பார்க்குறேன், இந்த படம் வந்திருக்கு, சிறைன்ற ஒரு படம் வந்திருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே வரிசையாக ஒவ்வொரு படமாக அந்த டிடிடி படம் வந்து ஓடி இருக்குது. அந்த மாதிரி ஒரு வரிசையாக சொல்லலாம், ஒரு 10-15 படத்தை இப்போ சொல்லலாம், சின்ன படங்கள் சொல்லலாம். அப்புறம் பெரிய படங்கள் இந்த படம் வந்து பெருசாக போகலையே, பார்த்தோம் பட் அவ்வளோ திருப்தி இல்லையே, அந்த பேரெலாம் சொல்ல வேண்டாம். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து எனக்கு படம் பண்ணணும், என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது என்னென்ன படமெல்லாம் வந்து நல்லா ஓடி இருக்குது அப்படின்னு ஒரு தனி மனிதர் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போது வந்திருக்க வரிசையாக வந்துட்டுருக்க படங்களை பார்த்துட்டு, எல்லா படங்களும் ஆல்மோஸ்ட் எல்லா படங்களையும் பார்க்கணும். சினிமாவில் ஆர்வம், சினிமாக்குள்ளே ஈடுபடணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்க படங்களை பார்க்கணும். இப்போ வந்து எப்படின்னா, யூடியூப்பில் அந்த படங்களுடைய சின்ன சின்ன பிட்டெல்லாம் கட் பண்ணி ரீல்ஸாகவும் ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்காங்க இல்லையா, அதை மட்டும் பார்த்தா பத்தாது. ஒரு சினிமாவை வந்து ஒரு பாடமாக படம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ பார்க்கும்போது இந்த சினிமா ஏன் வெற்றி அடையுது, இது ஏன் வெற்றி அடையலை, அப்புறம் இந்த சினிமாவுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளே வந்து முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்போது ஒரு இப்போ வந்து உதாரணத்துக்கு தனுஷ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தனுஷோட நடிப்பை வந்து பார்த்தா அப்பா நடிப்பு அசுரன் அப்படின்னா, அது நெசமான நடிப்பு அசுரன். அப்போ சிலர் பார்த்தா நடிப்பு வந்து அவ்வளோ பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது ஸோ இதில் நடிப்பு எப்படி இருக்குது, அப்புறம் டைரக்ஷன், அதில் வந்து இந்த டைரக்டர் வந்து கரெக்டாக கேட்டு வாங்கியிருக்காருப்பா, ஒரு வெற்றிமாறனா அவர் வந்து என்ன மாதிரி வாங்குறாரு அப்படின்னு தோணும். இல்லை இந்த லப்பர் பற்றின ஒரு படம் வந்துச்சுல்ல, அதில் சீன் பை சீனாக வரும்போது இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன், அப்புறம் ஒவ்வொருத்தரும் பேசின பேச்சு, டைலாக்கு அப்படிலாம் பார்த்தோன்னா, ஓ இப்படியெல்லாம் பண்ண முடியுமா. அப்போது அந்த டைரக்டரு அந்த கதையை எழுதி அதில் வந்து அந்த இதோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார், ரெட்டை வாழ்க்கை மாதிரி. வெளியில் இருக்கிற வாழ்க்கை வேறு, ஆனால் மனசுக்குள்ளே வந்து ஒவ்வொரு கேரக்டராகவும் வாழ்ந்து அந்த கேரக்டரை வந்து உயிர் கொடுத்து கொண்டு வந்து சேர்த்துருப்பார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு சூழலில் இன்றைக்கி தமிழ் சினிமா எப்படி இருக்குது, தமிழ் சினிமா ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு ஓரளவு இப்போது ஆரோக்கியமான பாதைக்கு திரும்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொல்ல வர கருத்து முக்கியமாக என்னென்னா, எல்லாரும் நிறையா ஆர்வப்படுறவங்க அத்தனை பேரும் சினிமாவுக்கு வரலாம். ஒரு டெக்னீஷியனாகவோ, நடிகர்களாகவோ, அல்லது முதலீடு பண்ணி லாபம் பார்க்கக்கூடியவங்களாகவோ, பேர், பணம், புகழ் அப்படின்னு வரலாம். இங்கே வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு ஏற்கனவே 2-3 காணொலியில் பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த சினிமா எடுக்கிறது மட்டும் விஷயம் இல்லை. அதான் சொன்னேன், வெளியூரில் இருக்கோம், இந்த சினிமா எடுக்கிறது என்ன எடுக்கலாம், நமக்கு வந்து சாதாரணமாக என்ன மாதிரி கேமரா வேணும் கேட்டால் சொல்ல ஆள் இருக்காங்க, எடுத்துடலாம். கதை எப்படி எழுதணும் அது சொன்னால் அதுக்கும் இந்தந்த மாதிரி கதையை, திரைக்கதை, வசனம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பிரித்து சீன் பை சீனாக பிரித்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, எடுக்கும்போது யாரெல்லாம் வச்சு நடிக்க வைக்கலாம், இது புதுமுகம் நடிக்க வைக்கலாமா, அல்லது ஒரு தெரிஞ்ச ஹீரோ வச்சு நடிக்க வைக்கலாமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பிரித்து பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் படத்தை வந்து எடுத்து முடித்தா இதுக்கு வியாபாரம்னு இருக்கு இல்லையா, வியாபாரம் எங்கெங்கெல்லாம் வியாபாரம் பண்ணலாம், என்னென்ன அவென்யூஸ் இருக்குது, என்னென்ன வழிகள்லாம் வியாபாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வழக்கம் போல் நம்பர் 1 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணும். தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா,
இது வந்து ஆடியோ லான்ச் பண்ணுவோம், ப்ரெஸ் மீட்டு பண்ணுவோம், ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து தியேட்டரில் போடும்போது ஊரில் அங்கங்கே எல்லா தியேட்டர்லேயும் அது சுற்றியே வந்து போஸ்டர் இருக்கும். அப்புறம் லோக்கல் பேப்பரில் விளம்பரம் வரும். அப்போ இந்த படம் இங்கே இத்தனாம் தேதி வெளியே வருது, வந்து மக்கள் பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றின கமெண்ட்டு, ரிவ்யூ இதெல்லாம் வருமா? அப்போது படத்தை பற்றின இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது தியேட்டர் ரிலீஸ் ஒன்று, அதுலேருந்து வரக்கூடிய வருமானம். அப்புறம் வெளிநாட்டு உரிமை, அப்புறம் பக்கத்து மாநிலத்து இந்த வேறு வேறு லாங்குவேஜில் விற்கிறது, அப்புறம் அந்த ஓடிடின்னு சொல்லுவாங்க, ஓவர் த டாப் அப்படின்னு சொல்லி, அது இப்போ எந்த படத்தையும் அட்வான்ஸாக வாங்குறது இல்லை. அப்போ படம் நல்லா இருக்குது, ஓடுது, இல்லை நல்ல படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நல்ல டாக் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆர்வப்பட்டு பார்த்துட்டு வாங்கவும் தயாராக இருக்காங்க. அப்போ வியாபாரம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்போதைக்கு மோசமாக இருக்குது, காரணம் வந்து மொத்தம் நிலைமை மோசமாக இருக்குது. ஆனால் நல்ல வியாபாரம் நல்லா நடக்கணும்னா நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ஒரு நல்ல கதை வந்து எந்த ஜெனர் வேணால் இருக்கும். அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அது நீங்கள் லவ்வாக இருக்கலாம், அதில் காமெடியாக இருக்கலாம், ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கலாம், பேய் படமாக இருக்கலாம், இன்வெஸ்டிகேஷனாக இருக்கலாம், அப்படின்னு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம நேர்த்தியாக நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடாமல் ஒரு படத்தை அப்படி ஆரம்பித்தா அடுத்து ஒரு 15 மினிட்ஸுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, அங்கங்கே லேசாக வந்து ஹியூமர் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து எமோஷன்ஸு, அப்புறம் சில இதெல்லாம் வந்து திக்குன்னு ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ, அது ஃபேமிலி இதில் கூட நடக்கலாம். ஏன்னா ஒருத்தன் துரோகம் பண்ணுறான் அப்படின்னா ஐயோ இவன் துரோகம் பண்ணிட்டானே அடுத்து அவங்களுக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து அப்படி பதவதப்பு கொண்டு வர்றது, அதெல்லாம் வந்து சீனில் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால் அழகாக என்ன நடக்கும், இதில் வந்து அந்த பதபதப்பு வருது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாலே, இந்த மாதிரி ஒரு பதபதப்பு வருது அப்படின்னாலே மக்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாகும். அப்படி இந்த மாதிரி ஒரு நீட்டாக 2 மணி நேரம் படம்னா 2 மணி நேரமும் ஆடியன்ஸை கட்டி போடணும். 1 மணி நேரம் ஃபஸ்ட் ஹாஃப், அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இன்டர்வல், அடுத்து வந்தால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுக்கான ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்த அந்த என்ன சொல்கிறது ஒரு சஸ்பென்ஸை வந்து செகண்ட் ஹாஃபில் ஒன்றா ரிவீல் பண்ணிகிட்டே வருவோமா. அப்படி வரும்போது கிளைமேக்ஸு அப்பா அப்படின்னு ஒரு திருப்தியாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பட்ஜெட் எடுங்க, 50 லட்ச ரூபா எடுங்க, 40 லட்ச ரூபா எடுங்க, 4 கோடியில் எடுங்க, 400 கோடியில் எடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. படம் நம்மளை எங்கேஜ்டாக உட்கார வைக்கணும். பெரிய பட்ஜெட் படம் வரும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸோடு எடுப்பாங்க. அடுத்தது தான் அது மக்கள் வந்து ரொம்ப என்கேஜ் பண்ண முடியும். ஆக்ஷன் சீக்வன்ஸில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா அதில் வந்து எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ் நிறைய கொண்டு வரலாம், காமெடி நிறைய கொண்டு வரலாம். அப்புறம் ஆக்ஷன் பிடிக்கிற ஆட்களும் உலக அளவில் இருக்காங்களா, அப்போது அது வந்து வைடு ரேஞ்சுக்கு போகும் அப்படிங்கிறது தான். அப்போது பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய அளவுக்கு செலவு, அப்புறம் பெரிய வருமானம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவென்யூஸ் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஆடியோ நல்ல பாடல்களாக இருக்கா, இப்போது சின்னதாக அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வந்து பண்ணுறாங்கன்னா ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக போகாட்டாலும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் படம் வெளிவந்து பேசப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த படத்துக்கான வருமானம் எவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. எப்படின்னா நஷ்டம் வராது. இப்போ உதாரணத்துக்கு மொத்தத்துக்கு 1,50 கோடி ரூபா செலவாயிருக்கு, ஃபஸ்ட் காப்பி ப்ளஸ் ரிலீஸ் சேர்த்து 1,50 கோடி செலவாயிருக்கு. நமக்கு வருமானம் வந்து ஒரு 1,60, 1,80, 2 கோடியோ வந்துருச்சு, இல்லை 1,40, ஒரு 10 லட்ச ரூபா லாஸில் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த படங்கள் இம்மிடியட்டாக வாய்ப்பு கிடைச்சிடும். அப்படிங்கும்போது நமக்கு இந்த இழந்த காசு அல்லது இதில் கிடைச்ச கொஞ்சம் போல் லாபம் அதெல்லாம் சேர்த்து அடுத்த படம்லாம் இன்னும் பெருசாக வர முடியும். ஏன்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும், இந்த தயாரித்த கம்பெனி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். அப்படிங்கும்போது நமக்கு தமிழ் சினிமா இன்றைக்கி ஆரோக்கியமான பாதைக்கு கொஞ்சம் திரும்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று தேட்டர்ஸோடு வந்து இப்போ டிக்கெட்டு விலை அது ஒரு மாதிரி அதிகமாக இருக்குன்னா இல்லை நார்மலாக இருக்குது, பிரச்சனை இல்லை. அதில் வந்து பார்க்கிங், அப்புறம் வந்து இந்த பாப்கார்ன் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாப்கார்ன் வந்து எங்கே அதிகமாகுது அப்படின்னா எங்கெல்லாம் வந்து மால் இருக்கோ, மாலில் வந்து அவர்லி பேசிஸில் விடுவாங்க. ஸோ மாலை தவிர மற்ற தியேட்டர்லாம் அந்த பார்க்கிங் பிரச்சனை பெருசாக இல்லை. அதே மாதிரி அந்த ஃபுட் ஐட்டங்களும் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. ஆனாலும் இந்த குறைகள் இருக்குது. அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தியேட்டர் சங்கமும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கம், இப்போ தயாரிப்பாளர் சங்கம் சொன்னால் இப்போது தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில், அந்த கவுன்சிலுக்கு வந்து வர இந்த பிப்ரவரி 22ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது. இப்போ அதில் நானும் ஓட்டு போட போகிறேன், நானும் அதில் மெம்பரு. தேர்தல் நடக்க போகுது. அப்போ தலைவராக வந்து ராமநாராயணன் மகன் முரளி, ஏற்கனவே ரெண்டு முறை தலைவராக இருந்தவர். அவருக்கு எதிராக வந்து துணைத் தலைவராக இருந்த ஜிகேஎம் தமிழ்குமரன், அவர் வந்து ஜிகே மணியோட பையன், இதில் ராம்தாஸ் கட்சியில் முக்கியமானவர் இருந்தவர். இப்போ இதில் வந்து துணைத் தலைவராக இதில் வந்து லைக்காவோட சிஇஓ அவர். ஸோ அவர் வந்து தலைவராக நிற்கிறார். அவர் கீழே ஒரு பெரிய டீம் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவருக்கு முரளி ராமசாமி கீழேயும் ஒரு பெரிய டீம் நிற்கிறாங்க. இதில் யார் ஜெயிச்சு வந்து எப்படி வந்தாலும்
அடுத்த கட்டம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு திட்டங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வகுக்கிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, இங்கே இருந்து ஒரு படம் தயாரிக்கிற அல்லது ஆக்டிவாக இருக்கக்கூடிய சிலரெல்லாம் சேர்ந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஒரு டீம் வந்து வெளியே போயிட்டாங்களா, அதனால் இது வந்து கொஞ்சம் நலிஞ்சு போயிருக்கு. இதை திரும்ப தூக்கி உட்கார வைக்கணும், நிமித்தணும் அப்படின்னா இங்கே வந்து படங்கள் தயாரிக்கணும். அதுக்கு வந்து இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் படம் தயாரிக்கணும். அதுக்கு வந்து இந்த சங்கம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு திட்டங்கள்லாம் வந்து நல்ல நல்ல திட்டங்கள்லாம் வந்திருக்கு. இந்த திட்டங்கள் வந்து அடுத்து இன்னொரு காணொலியில் டீட்டெயில்டாக பேசிடலாம். ஏன்னா சொந்தமாக ஓடிடி பண்ணணுன்றாங்க, அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியாது. ஆனால் அரசு வந்து இப்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்போ சமீபத்தில் தான் கடந்த ஒரு 7-8 வருஷத்துக்கான அவார்டு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சப்சிடி வந்து இன்னும் வந்து சேரல. சப்சிடி 10 வருஷத்துக்கான சப்சிடி அதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. இதெல்லாம் வரும்போது இங்கே படம் எடுக்கிறதுக்கு தகுந்த சூழல் இருக்கா அப்படின்னா தமிழ்நாடு வந்து உண்மையில் தகுந்த சூழல் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா கதையை ஒழுங்காக பண்ணுறதில்ல, அல்லது நல்ல கதையாக இருக்கும், அது ஒழுங்கான திரைக்கதை, ஒரு நல்ல கேட்சியான வசனம் அப்படின்னு பண்ணுறதில்ல. இது ரெண்டுமே இருந்தால் கூட அதை வந்து ஒழுங்காக நடிக்க வைக்கிறதில்ல. அப்புறம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒழுங்காக எடிட் பண்ணுறதில்ல. ஏன்னா இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு படம். எடிட் பண்ணி முடித்து படத்தை பார்க்கும்போது நமக்கே வந்து சரி பரவாயில்ல நல்லாயிருக்கு அப்படின்னு வரணும். அது இல்லாமல் சரி இது வந்து ஒரு மாதிரி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல படமாக எடுக்கிறது மட்டும்தான் குறையாக இருக்குது. மற்றபடி நம்மளை வந்து சினிமா சம்மந்தப்பட்ட சினிமா தயாரிப்பாளர்களையோ சினிமா இயக்குநர்களையோ சினிமா டெக்னீஷியன்ஸோ சினிமா நடிகர்களையோ பொதுமக்கள் எப்பவும் ஏமாத்துறதில்லை. நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு படத்தை எடுத்துட்டோம், படம் நல்லா இருக்குது அப்படின்னா பொதுமக்கள் உண்மையிலேயே நம்மளை கொண்டாடுறாங்க. அந்த பொதுமக்கள் கொண்டாடணும் அப்படின்னா அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சினிமா சம்மந்தப்பட்ட சினிமாக்காரர்களுக்கான பொறுப்பு. அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டால் சினிமா வந்து இன்னும் வந்து மேலே நல்ல விதமாக பாசிட்டிவான உயரத்துக்கு போகும். இப்போவே பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிருக்கு, நல்ல கதைகள் உள்ள படங்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எல்லாரும் தேடலும் நல்ல கதையாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்து வேறு சினிமாவில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலோடு அடுத்து பேசுவோம். நன்றி.